Hello friends, welcome to Plum Kitchen Tamil. நம்ம இந்த வீடியோல 4 டைப் ஆஃப் பரோட்டா பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப ஈஸியா பண்றது. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆலு பரோட்டா. இதுக்கு நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மாவு சாஃப்ட்டா இருக்கும்ன்றதுக்காக நல்லா ஒரு சேர கலந்துக்கணும் மாவு சப்பாத்தி மாவை. நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்ட்டா மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மேலே கொஞ்சோண்டு ஆயில் தடவி வச்சிடலாம். 20 நிமிஷம் இந்த மாவு ஊறணும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டஃபிங் செய்யறதுக்கு நான் 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சுக்கலாம். மேஷர் எதுவும் இல்லை அப்படின்னா வெயிட்டான பாத்திரம் அந்த மாதிரி டம்ளர் வச்சு கூட நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு, கட்டி இல்லாமல் மசிச்சாச்சு. இதில் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1 இன்ச்சு துருவின இஞ்சி தோல் சீவிட்டு துருவின இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி இலை கொஞ்சம், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி 1/2 ஸ்பூன், ஆம்ச்சூர் பொடி இல்லைனா லெமன் சேர்த்துக்கலாம், ஓமம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு, ஏன்னா மாவு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ நல்லா இந்த மசாலாவை ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மாவு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பெரிய பாலாக எடுத்துக்கலாம். ஸ்டஃப் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய பால் எடுத்துக்கிறது தான் நல்லது. இவங்க நல்லா பெரிய பால் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். அப்போ தான் ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா பெரிய தவா வரும். லைட்டாக ஓரத்தை அமுக்கிட்டு உள்ளே நம்மளோட ஸ்டஃபிங் இது பண்ணிவிட்டு நல்லா சைடில் எல்லா பக்கமும் புஷ் பண்ணால் மேலே மாவு வரும். ஏன்னா சுற்றி இருக்கிற பக்கம் திக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லாத்தையும் ரோல் பண்ணி ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு பாருங்கள். உள்ளே வச்ச ஸ்டஃபிங் எக்ஸஸாக இருக்க மாவு இப்படி எடுத்துடலாம். நல்லா உருட்டி பால் மாதிரி நல்லா உருட்டி வச்சு பாருங்கள். இப்போ லைட்டாக மேலே மாவு தொட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக அப்படி தரலாம். அப்போ தான் நல்லா பராத்தா ஃபீல் இருக்கும். இங்கே பாருங்கள் செஞ்சாச்சு. தவாவை ஹீட் பண்ணி போட்டு எடுத்துக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். இல்லைனா ரொம்ப இதுவாகிடும். நெய் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதனால் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் யூஸ் பண்ணலாம் இதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஸ்டஃபிங் இருக்கிறதுனால இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. தயிர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு தயிர் லைட்டாக மிளகாத்தூள் உப்பு சேர்த்து தான் சாப்பிட்றோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பரோட்டா பாலக் பரோட்டா. பாலக்கீரை ஃபுல்லாக ஹெல்த்து. குழந்தைங்களுக்கு கீரை இப்படி கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துப்பாங்க இந்த கீரை பரோட்டாவை. இதை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி எண்ணெய் 2 ஸ்பூன், பூண்டு 4 பல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இஞ்சி 1 இன்ச்சு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் தோல் சீவி. லைட்டாக வதக்கிக்கிட்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவே லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம வதங்கினப்புறம் 1 கப் பாலக்கீரையை பொடியை நறுக்கி க்ளீன் பண்ணி நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கீரை சீக்கிரம் வதங்கிடும். பாலக்கீரை நல்லா வதக்கிறேன். இங்கே பாருங்கள் டக்குன்னு வதங்கிடுச்சு. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான உப்பு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வறுத்த சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிக்கை, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்தால் கீரையோட சத்து போயிடும். கரம் மசாலா 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இருக்க ஹெல்த் அப்படியே இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். வதக்கி செய்கிறப்ப கீரையோட ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாலக்கீரை. இங்கே பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை செய்கிறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஓமம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலக்கீரை பேஸ்ட்டை ஃபுல்லாக இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா இப்போ எடுத்தோடனே தண்ணி ஊற்ற வேணாம். இதில் இருக்க ஈரப்பதத்தில் கொஞ்சம் மாவு மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி சாஃப்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம் சாஃப்டாக. இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா ஒரு சேர திரண்டு வந்துருச்சு. மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போ மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் இது ஊறணும். ஊற வச்சுட்டு ஊறி அடித்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரிய பால் எடுத்துக்கலாம். இந்த சைஸ் பால் போதுமானது.
இது நம்ம எப்படி சப்பாத்தி திரட்டுற மாதிரி சன்னமாக திரட்டலாம். ஆனால் லேயராக சூப்பராக இருக்கும் இந்த பரோட்டா. இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணால் இன்னும் லேயராக வரும். ஆயில் எக்ஸஸாக வேணாம், நிறைய ஆயில் சேர்க்க வேணான்றதால நான் ஆயில் அப்ளை பண்ணலை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி திருப்பி திரட்டிக்கலாம். மாவு லைட்டாக மேலே இது பண்ணிவிட்டு திரட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி திரட்டுறப்ப ரொம்ப சாஃப்டாக லேயராக சூப்பராக இருக்கும் இந்த பாரத் பரோட்டா. தவா ஹீட் ஆகிடுச்சு, போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கலாம். லைட்டாக மேலே எல்லாமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டா நல்லா இன்னும் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்மளோட பாலக் பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் தயிர் சைடிஷ் சூப்பராகவே இருக்கும். இல்லைனா ஊறுக்காய் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள் பரோட்டா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் டொமேட்டோ பரோட்டா. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓமம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓமம் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாவுக்கு. எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சேர எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக எப்பவுமே பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு போல் பராத்தாக்கு பிசைகிறப்ப கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு மாவு. மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் காயாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள், நல்லா எல்லா சைடும் ஆயில் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 30 மினிட்ஸ் இதுவும் ஊறணும். மாவு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், லைட்டாக பச்சை வாசனை போனது. இஞ்சி பூண்டு பச்சைனா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் 2, எவ்வளோ ஃபைனாக நம்மளால் சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி 2, உப்பு தேவையான அளவு. மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன். எல்லா மசாலாவும் ஒரு சேர நல்லா கலந்துக்கலாம். கொத்தமல்லி பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி புதினா கொஞ்சம். புதினா இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனியன் டொமேட்டோ பரோட்டாவுக்கு இந்த ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மாவு 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய பாலாக எடுத்துக்கலாம். ஸ்டஃப் பண்ணுற எல்லா பரோட்டாவுக்குமே கொஞ்சம் பெரிய பாலான மாவு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஸ்டஃபிங் ஈஸியாக சமமான அளவு வரும். ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அமுக்கிட்டு நம்ம கொஞ்சம் தடிமனமான செஞ்சுக்கலாம். இது ஈஸி மெத்தட் இப்படி செய்கிறது. கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு இங்கே இந்த மொத்தம் இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் வரைக்கும் இதில் வைக்க முடியும். இதை இந்த மாதிரி எடுத்து எல்லா பக்கமும் ஃபோல்ட் பண்ணால் ஈஸியாக ரோல் ஆகிடும். இது ஸ்டஃப்பை கவர் பண்ணிடலாம் நம்ம. இது ஈஸி மெத்தட், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை. இப்போ எக்ஸஸாக இருக்க மாவை எடுத்துடலாம். மேலே லைட்டாக அமுக்கி விட்டு எடுக்கும்போது ஓப்பன் ஆகாது. மேலே லைட்டாக மாவு தடவிட்டு நல்லா சப்பாத்தியை பராத்தாவை தேய்ச்சிக்கலாம். இதை ரொம்ப சன்னமாக தீத்தக்கூடாது. சன்னமாக தீத்த வரும், ஆனால் அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் தடிமாக தேய்க்கிறப்ப அந்த பராத்தோட டேஸ்ட்டை நல்லா ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். தவா ஹீட் ஆகிடுச்சு, போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணால் ஈஸியாக நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அழகாக வந்துருச்சு. நம்ம ஆனியன் டொமேட்டோ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. காரசாரமான மசாலா ஸ்டஃபிங்கோட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி லேயராக உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கோட. 4வது நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பரோட்டா. ரொம்ப ஹெல்த்தியான பரோட்டா. ஏன்னா வெஜிடபிள்ஸ் உள்ள அதிகமாக வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் எப்படியும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.
இங்கே பாருங்கள், அப்படி உள்ள அவ்வளோ பேப்பர் மாதிரி இந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இந்த மசாலா. இதுக்கு நான் 1½ கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மாவு உப்பு எண்ணெய் சேர மாதிரி நல்லா ஒரு சேர கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்பயும் காலிஃப்ளவரில் 65 மஞ்சூரியன் கிரேவி இப்படி தான் பண்ணுவோம். பராத்தா வித்தியாசமாக டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் இந்த மாவு ஊறட்டும். நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி சுட தண்ணியில் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா துருவிக்கலாம். கேரட் துருவதில் துருவிக்கலாம். இங்கே பாருங்க, பூவாக அழகாக துருவ முடியும். இதில் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணி 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டால் போதும். ஏன்னா மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். நல்லா ஒரு சிற மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 200 கிராம் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா அந்த மசாலாவோட சேரும்போது நல்லா காலிஃப்ளவர் ஒரு 5 மினிட்ஸ் தான் நல்லா வெந்துடும். இப்போ 1/2 ஸ்பூன் ஆமச்சூர் பொடி சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட ஆமச்சூர் பொடி இல்லைன்னா 1/2 லெமனை பிழிஞ்சிக்கலாம் புளிப்புக்காக. கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி இலை போட்டு ஒரு 2 கிளறி விட்டுடலாம். நம்ம கிளறியாச்சு. நம்ம ஸ்டஃபிங் ரெடி. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 ஹவருக்கு அப்புறம் நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு மாவு. இதுக்கும் நல்லா பெரிய பாலாக எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிக்கலாம். உருட்டி இது மாதிரி தட்டி லைட்டாக சப்பாத்தியில் திரட்டுவோம். நல்லா தேய்ச்சிப்போம். கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிட்டு ஸ்டஃப் எடுத்து உள்ளே வச்சுடுவோம். 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஸ்டஃப் வைக்கலாம் உள்ளே. இந்த கார்னரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இது நல்லா ரோல் ஆகி கவர் ஆகிடும். எக்ஸஸ் ஒரு அமுக்கிட்டே எக்ஸஸாக இருந்தால் மாவு எடுத்துடலாம். எக்ஸஸ் இல்லைனா அப்படியே அமுக்கி விட்டுறலாம். இப்படி கையால் லைட்டாக தட்டிட்டு மேலே லைட்டாக கோதுமை மாவு அப்ளை பண்ணி திரட்டிக்கலாம். மொத்தமாக தான் திரட்டணும் பராத்தாவை. ஏன்னா உள்ள ஸ்டஃப் இருக்கு இல்லையா, அதனால். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தடிமாக அது மாதிரி தான் திரட்டிக்கணும். தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கலாம். அதில் சேர்த்துக்கலாம். நெய் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலிஃப்ளவர் பராத்தா. இல்லைனா ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்துடுச்சு ஆனியன் காலிஃப்ளவர் பராத்தா. நம்மளோட காலிஃப்ளவர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இதில் எல்லாத்துலேயுமே மசாலா ஆட் பண்ணுறதுனால இதுக்கு சைடிஷ் தயிர் வச்சுக்கிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஊறுக்காய் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் இதோடைய ஸ்டஃப் எப்படி உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு. சப்பாத்தி மாதிரி உள்ளே ஃபுல்லாகவே அவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த மசாலா இருக்கிறதுனால ஒவ்வொரு பைக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.